வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் கடினமான சூழ்நிலைகள் வரும்போதுதான் அணி தலைவர்களின் உண்மையான தரம் வெளிப்படுகிறது. தலைவனாக இருப்பது கடினமான ஒரு பணியாகும். மோசே சிறந்த தலைவனாக விளங்கினார். எதினால் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது மற்றவர்களது திறமைகளை பயன்படுத்த விரும்பினார். 29வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானினுடைய குமாரனான ஒபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கும் நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோடே கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோடே கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். ஒபா இஸ்ரவேல் வம்சத்தான் அல்ல, மீதியானியர் குலத்தை சார்ந்தவன். அவன் வனாந்தர இடங்களை நன்கு அறிந்தவன். தலைவனான மோசே அவனை எதிரியாக கண்ணோக்காமல் தனக்கு உதவியாளனாக மாற்றிக்கொண்டான். இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது அங்கே மோசேயிடம் பெருமையோ பொறாமையோ இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தனக்கு தெரியாததை மோசே ஒத்துக்கொண்டார். மனித உதவியை மோசே நாடினாலும் தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை மறக்கவில்லை. இரண்டாவதாக இந்த பகுதியிலே மோசேயிடம் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், தேவ வழிநடத்துதலை நாடினான். 33வது வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும்போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி தேவ சமூகத்தை காட்டுவதைப் போல கர்த்தருடைய மேகமும் முன் சென்று அடையாளமாய் அமைந்தது. எனினும் மோசே இவைகளுக்கும் மேலாக ஏன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தார்? முதலாவது, தேவ பாதுகாப்புக்காக. அதைத்தான் நாம் 35வது வசனத்திலே வாசித்தோம். இரண்டாவதாக பிரசன்னத்திற்காக. அதை நாம் 36வது வசனத்திலே நாம் வாசித்தோம். தேவனே எழுந்தருளும் என்று விண்ணப்பித்தார். தேவன் நம்மோடு இராவிட்டால் நாம் தோல்வியையே சந்திப்போம். இளம் தீர்க்கர்கள் வயதான எலிசா தங்களோடு வரும்படி வருந்தி அழைத்தார்கள். அதுபோலவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த 1ஆம் மாதத்துல நாம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் இந்த ஆண்டு முழுவதும் தேவ வழிநடத்துதலை நாம் நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இறுதியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும்போது தேவ இரக்கத்திற்காக மோசே மன்றாடினார். பாவம் வந்துவிட்டது, அழிவும் தொடர்ந்து வந்துவிட்டது. தலைவன் மோசே மக்களையோ தன் உடன் நண்பர்களையோ குற்றப்படுத்தாமல் இரக்கம் செய்யும் என்று மன்றாடினான்.
தேவன் அவரது விண்ணப்பத்தை கேட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த புதிய ஆண்டிலே மோசேயை போல இப்பணியை செய்ய முன்வருபவர்கள் எத்தனை பேர்? மற்றவர்களது திறமையை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவ வழி நடத்துதலை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ இரக்கத்திற்காக கர்த்தருடைய சமூகத்துல நாம் மன்றாடுகிறவர்களாய் இருக்கும்போது மாத்திரமே கர்த்தர் நம்மையும் ஒரு சிறந்த தலைவனாக மாற்றுகிறார். நமக்கு வரும் நெருக்கடியான சூழ்நிலைகள் நமக்கு மெருகு ஊட்டும் நேரங்கள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.